ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம கார்டன் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? வீடியோ போடவே முடியல என்னால். பெரிய வீடியோ எடிட் பண்ணுறது பெரிய விஷயமா இருக்குது. பார்த்திங்கன்னா லைவ் போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால லைவில் டைம் போயிடுது. எனக்கு வேலைக்கு போயிட்டு வீடியோ எடுத்து எடிட் பண்ண முடியல. இந்த வீடியோவே எடுத்து ஒரு 2-3 நாள் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா செம்பருத்தி பதியம் போட்டது, அடுக்கு செம்பருத்தி இது போல் மொட்டுக்களை பழுத்து கீழே கொட்டுது. பூக்கிற மாதிரி வருது, கொட்டிடுது. எப்படி பூக்குதுன்னு தெரியல, பார்க்கலாம். ஒரு பூ பூத்து கொட்டியிருந்தது. அப்படி பார்த்திங்கன்னா பிளாக் ரோஸ் எடுத்து வச்சு அந்த காம்பு துளுத்து இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா காஞ்சி போச்சு. பாருங்கள், மழை எல்லாமே நல்ல மழை. ஒரு 3-4 நாளாகவே மழை தாங்க பெஞ்சிட்ருக்குது. அந்த மழையில் செடிங்கெல்லாம் சும்மா குளிர்ச்சியாக எப்படி நல்லா நனைஞ்சிருக்கிறாங்க பாருங்கள். இதுவும் பதியம் போட்ட ஒற்றை செம்பருத்தி. பார்த்திங்கன்னா சூப்பராக எல்லா கிளையிலையும் மொட்டு இருக்குது. கொஞ்சம் பெரிய பாட்டில் மாற்றி வச்சுருக்கிறேன். அழகாக நிற்கிறாங்க. பரவாயில்ல, சூப்பராக அப்படியே வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். அப்புறம் இன்றைக்கி புது நபர் நம்ம கார்டனுக்கு வந்திருக்குறாங்க. அவங்கள பார்க்கலாம் வாங்க. அது பாருங்கள் எப்படி பறந்து ஓடுறாங்கன்னு. சின்ன பட்டாம்பூச்சி, அப்புறம் பெரிய பட்டாம்பூச்சும் வந்துச்சு. ஒன்று இல்லைங்க, 2 பட்டாம்பூச்சி வந்தது. பெரிய பட்டாம்பூச்சி இது சின்னதாக சும்மா ஒயிட் கலரில் வரும் இல்லையா, அந்த பட்டாம்பூச்சி. அதுக்கப்புறம் தாங்க பார்த்தேன் 2 பெரிய பட்டாம்பூச்சி வந்தது. பாருங்கள் எவ்வளோ அழகாக பறந்து திரிஞ்சு. அவங்க பூக்களை விட்டு போக மாட்டேன்றாங்க. 2 பேர் வராங்க. 2 பேரில் ஒருத்தவங்க போயிடுறாங்க. ஒரு ஆள் மட்டும் இந்த கனகாம்பரம் பூக்கும் இந்த இட்லி பூச்செடி பூக்கும் மாற்றி மாற்றி உட்காந்து தேன் எடுக்கிற அழகு. பாருங்களேன், சூப்பராக அப்படியே சிறகடிச்சு. ஏற்கனவே நான் ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். இதே போல் ஒரு பட்டாம்பூச்சி இருந்ததை எடுத்து ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அது நான் எடுத்து விட்டுட்டேன். வீடியோ இல்லை என்கிட்ட. நம்ம பெரிய வீடியோவில் சேர்த்து வச்சு போடணும்னு நினச்சோம், எடுத்து விட்டுட்டோமேன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த சண்டே வந்துச்சு. ஒன்றும் இல்லாத பாருங்கள், 2 பட்டாம்பூச்சி. 2 பட்டாம்பூச்சியில் ஒன்று போயிடுது, ஒன்று மட்டும் நம்ம கார்டனை விட்டு போகவே இல்லை. அங்கே இங்கே நின்று நம்மளுக்கு நம்ம இட்லி பூச்செடியில் அழகாக பூவில் மகரந்தம் உட்காந்துருந்து அவ்வளோ அழகாக விரித்து விட்டுட்டு இருந்தது. இந்த இட்லி பூச்செடி பார்த்திங்கன்னா ஃபுல் பூவாகிடுச்சு. மொட்டுலேருந்து பூ அப்படியே வர்றதும் கொட்டுறதும் பார்த்திங்கன்னா அவ்வளோ பூவாக இருக்குது. நம்மளுக்கு பட்டாம்பூச்சிகள் வருகையெல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு என்ன சொல்லலாம், வேடந்தாங்கல் இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா கார்டன்னு சொல்ல முடியாது, வீட்டுக்குள்ளேயே ஒரு வேடந்தாங்கல். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரோஸ் செடி நம்மளுக்கு இன்னுமே பூக்களை வாங்கி வச்சப்போ பூ இருந்தது. இப்போ பூக்களை இல்லை. இது பார்த்திங்கன்னா ஃபேரி ரோஸ். இதுவும் கொத்தாக மொட்டு வச்சுது. இப்போ பார்த்திங்கன்னா மொட்டுக்கள் 1-2 தான் வைக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம், அந்த இடம் உரம் வைக்கல. இன்னும் நான் அந்த உரம் கொடுத்தோம்னா நல்லா செடி துளுத்து மொட்டுக்கள் நல்லா பெருசாக வரும், பூ பூக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இருந்த மொட்டை எல்லாம் பூத்து தள்ளிட்டாங்க. எல்லோரும் அழகாக மொத்தமாக பூத்துட்டாங்க. இப்போ துளிர் வரல, 1-2 இப்போ தான் எட்டி பார்க்குறாங்க. அழகாக துளிர் பூ பூக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கனகாம்பரத்தில் நம்ம பார்த்திங்கன்னா மகரந்தம் பூத்து இருக்குது இல்லையா, இது எல்லாத்தையும் கட் பண்ணி விடணும். கட் பண்ணி விட்டால் மறுபடியும் பூக்கள் வரும். பூக்களே பறிக்கலை நாங்கள். பூக்கள் பறிக்காமல் மழை பெஞ்சு கீழே கொட்டியே போயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா திராட்சை கொடி ஃபாஸ்ட்டாக வளர்ந்து பாருங்கள் ஸ்டாப் ஆகிட்டாங்க. 2 வாரமாக இவங்களுக்கும் யாருக்குமே உரம் கொடுக்கல. உரம் கொடுத்தா தான் இனிமேல் வளருவாங்களா என்னன்னு தெரியல, பார்க்கணும். இந்த வாரம் கண்டிப்பாக செடியை கொஞ்சம் பார்க்கணுன்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். இது எல்லோ கலர். இதுலேயும் மருந்த பூத்து முடித்து அதெல்லாம் காஞ்சிக்கிட்டு இருக்குது. எல்லாத்தையும் எடுத்து கட் பண்ணி விட்டுட்டு நம்ம உரம் கொடுத்தோம்னா நல்லா பூ வரும். திராட்சை செடி கொஞ்சம் பெரிய தொட்டிலையும் மாற்றணும். மாதுளை
மாதுளை செடி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு துளுத்து வந்துட்டு இருந்தப்போ பாரிஜாத செடிக்குள்ளே இருந்தது. அப்போது வந்து பூவெல்லாம் வச்சுது, பூ வச்சு கொட்டிடுச்சு. சரி இப்போ பூ வைக்காதான்னு எதிர்பார்க்குறேன். இப்போ வந்து தனியாக எடுத்து வச்சு உரம்லாம் கொடுத்து வளர்த்துக்கிட்டு வந்துட்டுருக்கு. நல்லா வளர்ந்து போயிட்டுருக்குது தவிர இன்னும் நம்மளுக்கு வந்து பூ வைக்கலை. தனியாக இருக்கிற கிர்ணிப்பழம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருந்ததெல்லாம் ஒரு மாதிரி சுருங்கி போயிட்டு இந்த அளவு தான் வருது. அதுக்கு மேலே வந்து வரல. 2 காய் கிடந்தது. அது 2மே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் தண்ணி ஊற்றாமல் விட்டுட்டேன். அதில் ஒரு காய் வந்து சுருங்கி இருந்தது. இன்னொரு காய் பார்த்திங்கன்னா இருந்தது நல்லா தான். பட்டு கீழே வந்து ஒயிட்டு பூச்சி, அது என்ன சொல்லுவாங்க, ஒயிட் கலர் பூச்சி வந்துட்டு ஃபுல்லாக வேர் ஃபுல்லாக பிடிச்சி ஒரு மாதிரி ஆகிட்டு. அதனால் பிடுங்கி எடுத்து போட்டுட்டேன். இப்போ இதில் காய் வந்திருக்குது. இன்னொரு செடியிலையும் ரோஸ் செடிக்குள்ளே இருக்குது, அதுலேயும் காய் வந்திருக்குது. இது வந்து சப்போட்டா செடி சூப்பராக வளர்ந்துக்கிட்டு இருக்குது. நம்ம வந்து பெரிய தொட்டியில் மாற்றி வச்சாச்சு. ஏற்கனவே 3 வருஷமாக சின்ன பாட்டில் இருந்தது. இப்போ தான் மாற்றின உடனே பார்த்திங்கன்னா நல்லா வளர்ச்சி சூப்பராக வளர்ந்து வந்துட்டுருக்குறாங்க. காய் வைப்பாங்களா இல்லையா அது வந்து இப்போது வந்து சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம வந்து விதை போட்டு வந்த செடி இது. அதனால் கொஞ்சம் நம்ம கீழே தரையில் வச்சா தான் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி செடி பார்த்திங்கன்னா இந்த வெள்ளைப்பூச்சி தாக்குதல்னால இப்படி நிற்கிது. எல்லாம் எதெல்லாம் கொட்டிடுச்சு, காஞ்சிடும் மாதிரி நிற்கிறாங்க. சரி கட் பண்ணி விட்டுடலாமான்னு யோசித்தேன். அதுவும் பண்ணலை. எனக்கு டைமே கிடைக்கிறது இல்லை. அதனால் செடி வந்து எல்லாமே கொஞ்சம் பாதிப்பாகுது. இதுக்கும் ஏதாவது ஒன்று பண்ணணும். இல்லைன்னா நம்மளுக்கு செடினா வேறு கீழே அடியிலேருந்து எடுத்து வச்சு துளுக்க வைக்கணும். இல்லை எதனா கிளையால் துளுக்க வைக்கணும். செடி காஞ்சி போச்சுன்னா நம்மளுக்கு வந்து அது யூஸ் ஆகும். சரிங்க, இன்றைக்கி இந்த வீடியோ இதில் முடிச்சிக்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பாய் பாய்.